வணக்கம் நண்பர்களே, களம் 18 நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர், அந்த கட்சியினுடைய துணை பொதுச்சாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திருமிகு கனிமொழி. வணக்கம். எப்போதெல்லாம் திமுகவுக்கு அல்லது திமுக அரசு மீது விமர்சனங்கள் வருதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வரீங்க. அந்த வழியில தான் இன்றைக்கு மும்மொழி கொள்கை பிரச்சனையோ அல்லது இப்போ நீங்க தொகுதி குறைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் இருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு முறையும் மக்கள் பாஜகவை எதிர்த்து கேள்விகளை வைக்கும் பொழுது அவங்க மாநில உரிமைகளில் தலையிட்டு மாநிலங்களை அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதி குறைப்புன்னு யார் சொன்னாங்க? அப்படி எந்த அறிவிப்பும் இல்லையே அப்படின்றாங்க. இன்னொன்று, திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூட குறையாது, தென் மாநிலங்களுக்கு குறையாது அப்படிங்கிற அஷூரன்ஸை தமிழ்நாட்டிலேருந்து பேசியிருக்காரு. தொகுதி குறைப்பு அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யாரும் உறுதியா இங்க அதுதான் நடக்க போகுதுன்னு நாங்க சொல்ல வரல. முதலமைச்சரும் தன்னுடைய அறிக்கையில தெளிவா இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் பத்தி தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அவசியமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆஃப்டர் 26 எலெக்ஷன் கமிஷனுடைய ஆணையின்படி அது செல்லலாம். அது அடுத்த சென்சஸோட அடிப்படையில். ஏன்னா நம்மளுடைய சுதந்திரம் கிடைத்த பிறகு 51, 61 அப்படி 71ல தொடர்ந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 71ல அதை ஃப்ரீஸ் பண்றோம். ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஜனத்தொகையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்ட போது சில மாநிலங்கள், இப்ப தமிழ்நாடு, கேரளா, தென் மாநிலங்கள் போன்ற மாநிலங்கள், சில வடக்குல இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் இதை மிக முனைப்பாக கடைபிடித்து அதை மிக சரியாக செயல்பட்டு கல்வியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹெல்த் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அதிகப்படுத்தி மக்கள் தொகையை குறைத்திருக்கிறார்கள். ஆனா சில மாநிலங்கள் அதை பெருசா கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அதாவது அந்த ஃபர்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.1 இருக்கு. ஆனா தமிழ்நாடு 1.8ல இருக்கு. அதனால இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எல்லா மாநிலங்களும் அதை சரி செய்த பிறகுதான் நம்ம அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மையமாக வைத்து அல்லது மக்கள் தொகையை மையமாக வைத்து இந்த டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டுதான். ஏன்னா சில மாநிலங்கள் அதிகமாக பெரும்பான்மை பெறும், சில மாநிலங்கள் will lose to it அப்படிங்கிறதுக்காக தான் அது நிறுத்தப்பட்டது. இப்பொழுது மிக தெளிவாக மறுசீரமைப்பு பற்றி அதிகமாக எலெக்ஷன் கமிஷன் அதை பற்றி முடிவு செய்யும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல கேள்வி பதில் நேரத்திலேயே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் கொண்டு வரப்படும் போது அதுல இருந்த கூடிய டிஸ்கஷன்ஸ்லயும் அது எப்ப நடக்கும்னா மறுசீரமைப்பு நடந்த பிறகு பெண்களுடைய ஒதுக்கீடு மசோதா நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லும் போது அப்பொழுதே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நமக்கு இருக்கக்கூடிய அச்சங்களை, கேள்விகளை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன். இப்போ நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நீங்க தொகுதியை சீரமைத்தால் நிச்சயமாக தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும். இப்போ வரக்கூடிய டேட்டாஸ் வச்சுட்டு சொல்றாங்க 8 இடங்கள் வரைக்கும் குறைவதற்கான 8-9 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே குறையக்கூடிய வாய்ப்பு. அதுதான் எங்கிருந்து அந்த முடிவுக்கு வரீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஒரு இடம் கூட குறையாது அப்படின்றத திரு அமித்ஷா சொல்றாரு. ப்ரோரேட்டா அப்படிங்கிற விகிதாச்சார அடிப்படையில குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த விகிதாச்சாரங்கிறது நமக்கு இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 39 அப்படிங்கிற அந்த எண் குறையாதா, இல்லைன்னா ஒரு மொத்தமாக நீங்க ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துட்டு அதுல இருக்கிறது குறையாதா? ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய தரவுகளின்படியே தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் அவர்களுடைய கவலை அப்படிங்கிறது இந்த தமிழக முதலமைச்சர் மட்டும் எழுப்பவில்லை. இதற்கு முன்னாடி கேரள முதலமைச்சரும் அவர்களும், தெலுங்கானா முதலமைச்சர் எல்லாருமே இந்த பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறார். ஏன் திரு மோடி அவர்களே தெலுங்கானா எலெக்ஷன் பரப்புரை கூட்டத்துல இதை பத்தி பேசியிருக்காரு.
நிச்சயமா அவர் வந்து இன்னைக்கு நான் அவரை குஜராத்தோட குறிப்பிட்டது முதலமைச்சராக இருக்கும் பொழுது இதை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார். ஓகே, இல்ல அவர் குறிப்பிட்டது என்னன்னா, காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி போனா இந்த இடங்கள் குறையும் தென் மாநிலங்களுக்கு, அது தவறுன்னாரு. அப்ப அதை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு. இல்ல காங்கிரஸோடைய கோரிக்கையே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படிங்கிறது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் தளபதி அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பது. அதுதான் ஒண்ணு வந்து ப்ரோரேட்டா அப்படின்னாலும் என்ன விகிதாச்சாரம்ங்கிறத வெளிப்படையா சொல்லணும், அறிவிக்கணும். அதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இல்ல, நீங்க நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறீங்க, அது வந்து தெளிவா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து இன்னும் நிச்சயமாக நமக்கு அதிகமாக உறுப்பினர்கள் வருவார்கள். அவர்களை அகாமடேட் பண்ணக்கூடிய, அவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் இடம் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அவை கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த இனாகிரேஷன்லயே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள். அதே நேரத்துல வந்து விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்ல அதையும் இதையும் நீங்க முடிச்சு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் வந்து சீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யப்படும் போது ஒவ்வொரு முறையும் நம்பர்ஸ் அதிகப்படுத்திட்டே தான் வந்திருக்காங்க, குறையல. தென் மாநிலங்கள்ல இப்ப திமுக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுது, இதை பத்தி பேசணும் அப்படின்னு. பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுகவும் தொகுதிகள் குறையறதை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி பாஜகவோட கூட்டணி கட்சிகளும் கூட இதுல மாநில நலன் பாதிக்கப்படக்கூடாது, கூட்டத்தில் கலந்து கொள்வோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் ஒரு இது பற்றிய ஒரு ஒப்பீனியன் வந்து இந்திய அளவுல ஏற்பட்டிருக்கிறதா பாக்குறீங்களா? மாநிலங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, ரொம்ப குறிப்பா தென் மாநிலங்களுடைய முதல்வர்கள் வெளிப்படுத்திருக்காங்கனாலும் கூட இதை இவ்வளவு தீவிரமா இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்லைங்க, இப்ப பேச விட்டுட்டோம்னா நாளைக்கு எல்லாமே வந்து ஒரு கட்டத்திற்கு வந்து அதை யாருமே மாற்ற முடியாத, எதிர்க்க முடியாத ஒரு கட்டத்திற்கு வந்து விட்டால், ஏன்னா வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பிரச்சனையை எழுப்பி, நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்படும், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும். அதனால இது தென் மாநிலங்கள் மட்டும் இல்ல, மற்ற வட இந்திய மாநிலங்களும் நிச்சயமாக பாதிக்கப்படும். சில மாநிலங்கள் யூபி, பீகார் போன்ற, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு வந்து அவங்களுடைய எம்பிஸ் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒன்று நடக்கணுங்கிறது அது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு முடிவு அப்படின்னு பார்க்கலையா? அது மத்திய அரசாங்கம் செய்து அல்லது பாஜக செய்து? தேர்தல் ஆணையம் இவ்வளவு ஏன்னா வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணது பார்லிமெண்ட். எஸ். சோ பார்லிமெண்ட் கிட்ட தான் நீங்க திருப்பி வரணும். பார்லிமெண்ட் தான் முடிவு செய்யணும்.